இந்த கிராமத்தில் பல நூறு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்காக பக்தர்கள் பல நூறு ஏக்கர்களை தானமாக கொடுத்திருக்காங்க. பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் இன்னைக்கு பாலடைஞ்சிருக்கு. பக்தர்களுடைய வழிபாட்டுக்கு இல்லாம பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிறது. பல பேரினுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய இந்த சென்றாய பெருமாள் கோவில்ல தான் முடிக்காணிக்கை எடுப்பது வழக்கமாக கூட வைத்திருக்கிறார்கள். திருப்பணி நடப்பதால முடிக்காணிக்கை கூட செலுத்த முடியாம பல குழந்தைகள் இன்னைக்கு தடுமாறக்கூடிய நிலையிலும், பல பெரியவர்களுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்ற முடியாமலும், பக்தர்கள் அனுதினமும் வணங்கக்கூடிய இந்த பெருமாளுடைய திருக்கோவிலினுடைய அவல நிலையை கண்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் மனம் குமரி கொண்டிருக்கிறார்கள். அந்த குமரலுக்காகத்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய இப்பகுதியை சார்ந்த எங்களுடைய கட்சியினுடைய மண்டல் தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இது கவன ஈர்ப்பு போராட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சகோதரர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் எல்லாம் இங்கு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலைத்துறை உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து பாலாலயம் தொடங்கப்பட்டு இருக்கிற இந்த திருக்கோவிலினுடைய பணி விரைந்து நடைபெற்று பக்தர்களுடைய அனுதினமுமான வழிபாட்டிற்கு உரிய வகையில் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் இது ஒரு முதற்கட்டமான போராட்டமாக இருக்கிறது. இன்றும் ஊர் பொதுமக்களை எல்லாம் திரட்டி பெரிய அளவிலே இந்த இந்து அறநிலைத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதமான செயல்களை எல்லாம் எங்களை செய்ய தூண்டாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாரம்பரிய திருக்கோயிலை காத்திரே, இந்து மக்களின் உலகை மதித்திரே, கோயிலை காப்போம், கோவிலை காப்போம், பாரம்பரிய கோயிலை காப்போம். மக்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அடையாளம் எங்கள் அடையாளம். கோவில் பணி தொடங்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடர்ந்திடும். காத்திருந்தோம் காத்திருந்தோம் ஓராண்டு காத்திருந்தோம். இறை பக்தரின் குரல் இது. இனியும் முயற்சியும் செய்யாதே. இறை பக்தரின் குரல் இது. இந்த பாகல்பட்டி கிராமத்துல மேலும் கட்டின இன்ஜினியரும் பாகல்பட்டிக்காரர் தான். அந்த அளவுக்கு பெருமை மிக்க பாகல்பட்டி நகரம். இந்த கோயிலுக்கு சம்பந்தம் பாரம்பரிய முத்தாளர் ஜமீனா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால நிலம் இருந்தது. இப்போ ஏரிப்பட்ட கூட ஒரு 700 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். தர்மகர்த்தாவை ஏற்கனவே நியமித்தாங்க. அது நல்லபடியாக இருக்குது. இப்போ உள்ள தர்மகர்த்தா ஏற்கனவே நிறையா ஊழல் பண்ணதுனால அவரை தடை பண்ணாங்க. திரும்ப அவங்க மனைவி வாங்கினாரு. மனைவி வாங்கி அதுவும் குற்றால பேப்பரில் முடி திருத்தறதுக்கு 500 ரூபா ஊழல் சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் அறநிலையத்தில் கொடுத்தோம். அறநிலையத்துறை அதிகாரிகளும் கலந்து இது அவங்களும் இந்த கொள்ளையடிக்கிறதுல அவங்களும் சேர்ந்து பண்றதுனால இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதோட 1000 கோடிக்கு மேல இருக்கும் இதோட சொத்தோட மதிப்பு. அது எங்க இருக்கிற நிலவரம் மக்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. அதெல்லாம் கோயில் அந்தந்த கோயில்ல இந்த சர்வே நம்பர் போட்டு இங்கெல்லாம் இடம் இருக்குது அப்படின்னு ஒரு பேனர் போர்டு வைக்கணும். போர்டு வச்சு இந்த கோயிலுக்கு 50 லட்சம் ரூபா ஒதுக்கிட்டுதான் சொல்றாங்க. அதில் சும்மா கீழ்த்தலை மட்டும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. போய் கேள்வி கேட்டாக்கா இந்த பணமே ஒதுக்கலங்கிறாங்க. பணம் ஒதுக்காம இருக்கும்போது அந்த சாமி பெருமாள் கோயிலை எடுத்துட்டு வெளியில எதுக்கு வைக்கணும்? மக்கள் கும்பிட்டு இருக்கிறத இன்னைக்கு போய் அந்த கோயிலை போய் பாருங்க. பாலடைஞ்சு போய் எவ்வளவு மோசமா இருக்குதுன்ட்டு அந்த 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 காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த பாதை மாணிக்க நாயக்கர் பிறந்த ஊருக்கு தான் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பாருங்க 20 ஏக்கர் நிலம் காலியா இருக்குது. அது பாகல்பட்டிக்காரங்க இடம் தான். அது அப்பேற்பட்ட அந்த பாகல்பட்டிக்கு ஊருகளில் நிலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நத்தம் போட தான் இருக்கிறாங்க. எவ்வளவோ புறம்போகுது கோயில் நிலம், அறநிலைத்துறை நிலம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்டலாம், நிறையா கல்வித்துறை கட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் ஒரு போர்டு வச்சு பெரிய லெவலில் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிலத்தில் மக்களுக்கு பயன்படுது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறநிலைத்துறை அதை போத்தி வச்சு உள்வாடகை
இது தனிப்பட்ட முறையில் கட்டின கோயில் இது. இந்த கோயில் வந்து போர்டு வந்து கவர்மெண்ட் போட்டு வச்சிருக்கு. இது வந்து எல்லாமே நிதி வசூல் பண்ணி இது கட்டின கோயில் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. 300 ஏக்கர் இடம் உள்ள கோயில் எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு அதை போய் பாருங்க போய். நன்றி. தாமதம் ஏன் கோவில் திருப்பணியில் தாமதம் ஏன்? பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல். அடைச்சிட்டாங்க. அது எடுக்கணும்ல செவத்தை மட்டும் இல்லைண்ணா. அண்ணா அந்த கல் போட்டு சும்மா ஒரு 5 லட்ச ரூபா கூட கல் இருக்காதுண்ணா. கணேசனும் அதெல்லாம் போட்டு விட்டுருவாரு. அவரு அது போடுறதுதான் இந்த கலர் பூராவே புதுசாக இதுதாங்க நடந்து கோயில் வீணா போனதுக்கு காரணமே. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட இதெல்லாம் ஒரு 10 பேர் 5 பேர் இவரு ஆரம்பிச்சது இவரு தான். எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு கண்ட்ரோல் கவர்மெண்ட். டேமேஜ் அந்த சைடு போயிடுங்க போட்டோம் பாருங்க அந்த சைடு. எழுதிட்டேன் ஆமா பாகல்பட்டி சென்றாய பெருமாள் திருக்கோவிலுடைய அந்த திருப்பணிக்காக பாலாலயம் செய்து கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் ஆகியும் அதுக்கான இந்த திருப்பணிகள் துவங்கப்படவில்லை. திட்டம் மதிப்பீடுகள் எதுவுமே முன்வைக்கப்படவில்லை. அலட்சியம் காரணமாக, அறநிலையத்துறையினுடைய இந்த அலட்சியம் காரணமாக இந்த பகுதி மக்கள் பெரிதும் கொதித்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய கோவில். சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த கோவிலுடைய பக்தர்கள் இன்றைக்கு மிகவும் வருத்தப்படுகிறார்கள். கோவில் திருப்பணி எதுவும் நடக்கவில்லை. எந்த மதிப்பீடும் செய்யப்படவில்லை. எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று அறநிலையத்துறை பாராமுகமாக இருக்கிறது. ஆகவே இதனை இன்றைய புதிய அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி வாழ் மக்களோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி துரிதமாக செயல்பட்டு அறநிலையத்துறையானது கோவிலுக்கான திருப்பணிகள் உடனே துவங்க வேண்டும். அதே போல கோவிலினுடைய நிலப்பரங்கள் பல பெரியோர்கள் இந்த கோயிலுக்காக அந்த நிலங்கள் அனைத்தும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். உரிய முறையிலே கோவிலுக்கு பயன்படும் வகையிலே அந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையாக
காக்கும்